தினம் ஒரு தியானம். எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 34. கலிலேயா கடலருகே கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். இயேசு தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்ட ஜனம். எப்பத்தா என்றார். திறக்கப்பட்ட அவனுடைய செவிகள், கட்டவிழ்ந்த அவனுடைய நாவுகள், சுவையாய் பேசின அவனுடைய வாய், எல்லாவற்றையும் நன்றாய் செய்யும் நல்ல ஆண்டவர் அவர். செவிடரை கேட்க செய்யும் கர்த்தர், ஊமையை பேச பண்ணும் உன்னதர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. உன்னையும் விடுவிக்க வல்ல தேவன் அவர். ஆணிகள் பாய்ந்த அந்த ஆண்டவரின் கரம் உன்னை தொடும்போது உனக்கும் விடுதலை. விசுவாசி, விடுதலை பெறுவார். எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆமென்.